உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம், ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அது ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம். ஆனா அதை பத்தி கவலைப்படாம தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும். மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கணும். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன். கடந்த 9/8/2024 அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்க தொடங்கணும். அதை தொடங்கினதிலிருந்து சுமார் 3,52,000 மாணவர்கள் பயனடைஞ்சு வராங்க. இன்று வரை மாணவர்களுக்கு உதவித்தொகையாக 143 கோடியே 41 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 360 கோடி ரூபாயை இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம்.